ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும், எஸ்எஸ்டி டோக்கன் என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கு அதையும், அது கூடவே டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். திருமலைக்கு தரிசனம் போறவங்களுக்கு பயனுள்ள வகையில தொடர்ச்சியா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாங்க இன்னைக்கான தரிசன அப்டேட் பார்த்துடலாம். நேரடி இலவச தரிசனம் ரொம்ப 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 நார்மலா இருக்கு அப்படின்றது தான் அப்டேட். ஏன்னா உங்களுக்கு வந்து பிரம்மோற்சவம் டைம்ல ரொம்ப வந்து ஃப்ரீயா இருக்கு. சலக்கட்டுல பிரம்மோற்சவம் டைம்லயும் நிறைய பேர் ஃப்ரீ தர்ஷன்ல ரொம்ப ஃப்ரீயா பார்த்தோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கான நேரடி இலவச தரிசனத்துல 3 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்றத டிடிடி அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஒரு 5 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்றாங்க. அப்படி இருந்துமே உங்களுக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் தான் ஆகுதுங்க. நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 73,859 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நாங்க இப்போ வந்து திருப்பதி ரீச் ஆயிட்டோம், கவுண்டர்ஸ்ல செக் பண்ணி பார்த்தோம், டோக்கன் இல்ல, அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாமான்னா தேவையே கிடையாது. நீங்க டைரக்டா திருமலைக்கு போயிருங்க, டைரக்ட் கியூல ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஒரு 3ல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி பார்த்துட்டே வெளியில வந்துடலாம். ஸோ அடுத்த நாள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிரம்மோற்சவம் 23ஆம் தேதி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நார்மலா இருக்கும். கருட சேவை 18, 19ஆம் தேதி கருட சேவை. ஸோ 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் மற்ற நாட்களை விட கொஞ்சம் க்ரௌட் இருக்கும். அந்த டேஸ்ல போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நேரடி இலவச தரிசனம் ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கான ஸ்டேட்டஸ். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அதுல நீங்க தரிசனம் பார்க்கறதுக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் தான். நேத்து போன ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 45 நிமிஷத்துலேயே நாங்க தரிசனம் பார்த்துட்டோம் எஸ்எஸ்டி டோக்கன்ல அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வந்து மற்ற நாட்கள் மாதிரி இல்லைங்க. இப்போ இந்த பிரம்மோற்சவம் ரொம்ப ரொம்ப நம்ம மூலவர தரிசனம் பார்க்கறதுக்கு ஃப்ரீயா இருக்கு அப்படின்றது தான் அப்டேட். 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகுது. ஸோ எல்லா தரிசனமும் ஆவரேஜா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள நம்ம எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க 300 ரூபா தரிசனத்துல போறீங்கன்னா இன்னொரு டைம் சாமி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நேரடி இலவச தரிசனம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னும் போது நீங்க அதுலயே ஒருக்கா ஜாயின் பண்ணி கூட சாமி பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்க முடியும். இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷன் இதுதான். 8.15 ஸ்டேட்டஸ் படி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். 8.15 ஸ்டேட்டஸ் படி உங்களுக்கு நைட்டு 10 மணியோட ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருந்திருக்கு. ஒரு 1100 டிக்கெட் வந்து பேலன்ஸ் இருந்திருக்கு. பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கும் உங்களுக்கு 10 மணி ஸ்லாட் தான் வந்து ரன்னிங்ல இருந்திருக்கு. 1100 டிக்கெட் வந்து அவைலபிள் இருந்திருக்குங்க. ஸ்ரீவாரி மெட்டில் ஒரு 3100 டிக்கெட் மத்தியானம் 1 மணியோட ஸ்லாட் ரன்னிங்ல இருக்கு. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, நாங்க வந்து வேண்டுதல் வச்சிருக்கோம் அதனால நடந்து போகலான் இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸ்ரீவாரி மெட்டு வழியா போறீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 ஸ்லாட் டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த 5000 டிக்கெட் தீர வரைக்கும் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க போற டைம்ல அவைலபிள் இருந்தா வாங்கிக்கலாம். மற்றபடி நடந்து போறவங்களுக்குன்னு சொல்லி ப்ரிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. நீங்க இந்த டிக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு 2ல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம். இதுவே நீங்க வந்து அலிப்பிரி வழியா நடந்து போற பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டோக்கன் கொடுக்குறாங்க, தேவைப்பட்டா வாங்கிக்கங்க. அலிப்பிரி மெட்டு நடைபாதையில உங்களுக்கு டோக்கன் இஷ்யூ பண்றதில்ல. அதே மாதிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டோக்கன் வாங்கினாலும் அதை ஸ்கேன் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கிங்க. கீழ் திருப்பதியில கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், விஷ்ணு நிவாசம், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இங்க வாங்குற எந்த டிக்கெட்டுமே நம்ம நடந்து போகலாம், பஸ்லயும் போகலாம், அது உங்க விஷ். ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும்தான் நடந்து போற இடத்துல கவுண்டர் இருக்கனால அங்க டோக்கன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல 10,000ம் ஸ்ரீவாரி மெட்டில் 5000 கவுண்டிங்ல கொடுக்குறாங்க. மற்ற கவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 10ல இருந்து 15க்குள்ள ஆவரேஜா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து ஸ்லாட் வந்து சேஞ்ச் ஆகும். இன்னைக்கு பிரம்மோற்சவத்தோட 3வது நாள். இன்னைக்கு வந்து நைட்டு உங்களுக்கு வந்து வாகன சேவை இருக்கும், காலையிலயும் வந்து வாகன சேவை இருக்கும். போறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. தரிசனம் ரொம்ப ரொம்ப நார்மலா தான் அங்க இருக்கு திருமலையில. அதுக்கு அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நாளைக்கு 18ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஜனவரி மாசத்தோட புக்கிங் 1 by 1 ஓப்பன் ஆகுது. 18ஆம் தேதி ஃபர்ஸ்ட் நமக்கு எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஓப்பன் ஆகும். 18ல இருந்து 20 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்ல இருக்கும். இது ஃப்ரீ தான், நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. 21ஆம் தேதியில இருந்து தான் நமக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட், வர்ச்சுவல் சேவா டிக்கெட் இந்த மாதிரி தர்ஷனுக்கு போறதுக்கு கன்ஃபார்மான டிக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. ஆர்ஜித சேவால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுல நம்ம செலக்ட் ஆனோம்னா தான் கன்ஃபார்மான டிக்கெட்டு. மற்ற எல்லா டிக்கெட்டுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணியே புக் பண்ணிக்க முடியும். ஸோ 1 by 1 உங்களுக்கு அதை பத்தி நான் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்றேன். பத்மாவதி தாயார் கோவில்ல ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்ல வெப்சைட்ல வந்து ஓப்பன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. இப்போதைக்கு திருமலைக்கு நீங்க எந்த ஆப்ஷன்ல வேணாலும் போகலாம். எஸ்எஸ்டி டோக்கனும் வாங்கிட்டு போகலாம், நேரடி இலவச தரிசனமும் போகலாம். ரெண்டுமே வந்து ஃப்ரீயா தான் இருக்கு.
நேரடி தரிசனம் 3ல இருந்து 5 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கன்ல போனீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள தரிசனம் பார்த்துடலாம். எல்லா தரிசனங்களும் நார்மலா இருக்கு அப்படின்றது தான் கரண்டா இருக்க சிச்சுவேஷன். தாராளமா தரிசனத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணலாம். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.